ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமோஸ் லைஃப்ஸ்டைல். வீட்டை எவ்வளவு சுத்தமாக வச்சுக்கிறோமோ அதே மாதிரி பாத்ரூமையும் சுத்தமாக வச்சுக்கணும்னு எல்லாருமே நினைப்போம். பாத்ரூமை க்ளீன் பண்ணுறதுக்காக அதிகமாக காசு கொடுத்து விலையுயர்ந்த கெமிக்கல் கலந்த லிக்விடெலாம் வாங்கி பாத்ரூமை க்ளீன் பண்ணுவோம். கெமிக்கல் கலந்த லிக்விடு நிறையா பேருக்கு ஒத்துக்காது. அது மூச்சு திணறல் வரும், வீசிங் ப்ராப்ளம்லாம் வரும். இந்த ஒரு பொருள் இருந்தாலே போதும், உங்கள் வீட்டு பாத்ரூமில் உள்ள விடாப்பிடியான உப்பு கரை, அழுக்கு கரெல்லாம் போய் பாத்ரூம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இன்னைக்கான டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எங்கள் வீட்டு பாத்ரூமை ஃபஸ்ட்டு காட்டிக்கிறேன். ரொம்ப அழுக்கு படிஞ்சு உப்பு கரையும் படிஞ்சு போய் இருக்குது. கால் வச்சா வழுக்கிற அளவுக்கு இருக்குது. பாத்ரூம் செவுரில் உள்ள டைல்ஸ்லையும் அழுக்கு படிஞ்சு போய் இருக்கு, உப்பு கரையும் இருக்குது. தண்ணி வர்ற பைப்லையும் உப்பு கரை படிஞ்சு போய் இருக்குது. இந்த ஒரு பொருள் இருந்தாலே போதும், பாத்ரூம் நல்லா பளபளன்னு ஆயிரும். இதுக்கு ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன். இதில் கொஞ்சமாக பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கிட்ட பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த பேஸ்ட் யூஸ் பண்ணுவீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே அதிகமாக தண்ணி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா பேஸ்ட் கரையவே கரையாது. அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கையால் கரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்பூன் வச்சும் கரைச்சாலுமே அது சரியாக கரையாது. அதனால் கை வச்சு நல்லா கரைக்கும் போது நல்லா முறை மாதிரி நமக்கு பொங்கி வரும். இப்போ நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி பேஸ்ட்டை நல்லா கையால் அடித்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே ஷாம்பு ₹1 பாக்கெட் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. நான் ₹1 பாக்கெட் ஷாம்பு எடுத்திருக்கேன். இதை அப்படியே ஃபுல்லாகவே சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, நல்ல பெரிய ஸ்பூனுக்கு. இது கூட சமையல் சோடா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். முக்கியமான பொருள் பீதாம்பரி பவுடர். இது விளக்குகளை தான் க்ளீன் பண்ணி கொடுக்கும்னு இல்லை, பாத்ரூமையும் நல்லா பளிச்சுன்னு இது க்ளீன் பண்ணி கொடுக்கும். 2 ஸ்பூன் இது சேர்த்துக்கலாம். இது கூடயே தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பேஸ்ட்டு, ஷாம்பு, சோடா உப்பு, இந்த பீதாம்பரி பவுடர் இது எல்லாம் நல்லா கரையணும். அந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கரைக்கும் போது நல்லா பொங்கி வரும். ஏன்னா நம்ம சோடா உப்பு சேர்த்துருக்கிறதுனால நல்லா பொங்கி வரும். இந்த பீதாம்பரி பவுடர் பாத்ரூமை க்ளீன் பண்ணி கொடுக்கறதுக்கு 100% நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு நான் ஒரு ஜூஸ் பாட்டில் தான் எடுத்திருக்கிறேன். இதில் சின்ன சின்ன ஓட்டைகள் போட்டு எடுத்திருக்கிறேன். இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஸ்ப்ரே பாட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் சேர்த்துக்கோங்க. இது அப்படியே ஊற்றினா கொட்டிடும். அதனால் ஒரு கிளாஸில் சேர்த்துட்டு இதை ஊற்றிக்கலாம். இப்போ நமக்கு ஒரு மேஜிக்கான லிக்விடு ரெடி ஆயிருச்சு. இந்த லிக்விடு ரொம்ப பவர்ஃபுல்லானது. எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்காக கடையிலலாம் அதிகமாக காசு கொடுத்து கெமிக்கல் கலந்த லிக்விடெலாம் வாங்காதங்க. இந்த ஒரு லிக்விட் இருந்தாலே போதும். இப்போ பாத்ரூமில் ஃபஸ்ட்டு எல்லா பக்கமும் நல்லா இதை தெளித்து விட்டுக்கலாம். பாத்ரூம் டைல்ஸில், செவரில் இருக்கிற டைல்ஸில், பைப்பில், இதில் எல்லாத்துலேயுமே நல்லா தெளித்து விட்டுட்டு ரொம்ப உப்புக்கரை அதிகமாக படிஞ்சு போய் இருந்துச்சுது அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. நான் 5 நிமிஷம் தான் ஊற வச்சேன். உடனே தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி கைப்பிடி உள்ள ஸ்க்ரப்பர் தான் எடுத்துருக்கிறேன். இதை வச்சு தேய்க்கிறேன். நீங்கள் ப்ரஷ் இருந்தாலுமே எடுத்துக்கோங்க, இல்லைனா ஸ்க்ரப்பர் கூட வச்சு தேய்ச்சிக்கோங்க. ஸ்க்ரப்பர்லாம் வச்சு தேய்க்கிறீங்க அப்படின்னா கையில் க்ளவுஸ் போட்டுக்கோங்க. கீழே டைல்ஸில் உள்ள இந்த 2 கல்லுலையும் நான் இப்போ தேய்ச்சிட்டோம். இந்த 2 தேய்ச்ச கல்லுக்கும் தேய்க்காத கல்லுக்கும் உள்ள வித்தியாசத்தை காட்டுறேன். இப்போ தேய்ச்சிட்டு தண்ணி ஊற்றிட்டு நான் காட்டுறேன். தேய்ச்ச கல் எப்படி இருக்குது, தேய்க்காத அந்த கல் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். நல்லா பலான்னு இருக்கும். தேய்ச்ச கல் நல்லா பளிச்சுன்னு இருக்குது. தேய்க்காத கல் உப்பு கரையும் அழுக்கு கரையுமா இருக்குது. இப்போ எல்லா பக்கமும் நான் நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேன். நம்ம சேர்த்துருக்க பேஸ்ட் நல்லா பல்ல எவ்வளோ வெள்ளையாக்குமோ அதே மாதிரி பாத்ரூமையும் வெள்ளையாக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி சோடா உப்பு கிருமியெல்லாம் எடுக்கிறதுக்கும் பாத்ரூமில் இருந்து வரக்கூடிய அந்த பேட் ஸ்மெல்லை எடுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷாம்பு ஒரு நல்ல மணமும் வரும், அதே மாதிரி நல்ல முறையும் வரும், அழுக்கும் போகும். பீதாம்பரி பவுடர் விளக்குகளை எவ்வளவு கிளீனாக ஆக்குமோ அதே மாதிரி பாத்ரூமையும் நல்லா பளிச்சுன்னு கிளீன் பண்ணி கொடுக்கும். நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளுமே கிளீன் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் கீழே உள்ள டைல்ஸ் எல்லாம் நல்லா தேய்ச்சிட்டேன். இப்போ தண்ணி ஊற்றிட்டு காட்டுறேன் பாருங்க எவ்வளோ நல்லா பளிச்சுன்னு இருக்குதுன்னு. நம்ம கிளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டைல்ஸ் எப்படி இருந்தது, இப்போ பாருங்க கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இப்போ செவுரில் உள்ள இந்த டைல்ஸையும் நான் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறேன். செவுர்லையும் பார்த்தீங்கன்னா அதிகமாக உப்பு கரை இருக்குது. இந்த லிக்விடு வச்சு கிளீன் பண்ணும்போது விடாப்பிடியான உப்பு கரை, அழுக்கு கரை எல்லாமே போய் டைல்ஸ் நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். இப்போ தேய்ச்சிட்டு இதுலேயும் தண்ணி ஊற்றி
ஊற்றிட்டு காட்டுறேன். தேய்ச்ச அந்த டைல்ஸுக்கும் தேய்க்காத டைல்ஸுக்கும் உள்ள வித்தியாசம், தேய்ச்ச டைல்ஸ் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்குது, தேய்க்காத டைல்ஸ் வந்து அப்படியே மங்குன மாதிரி இருக்குது, உப்பு கரையாகவும் இருக்குது. எல்லா டைல்ஸ்லையுமே இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கழுவிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குதுங்கிறதையும். நம்ம வீட்டை எவ்வளவு சுத்தமாக வச்சுக்கிறோமோ அதே மாதிரி பாத்ரூமையும் சுத்தமாக வச்சுக்கணும். ஏன்னா குழந்தைங்கள்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நோய்கள் பரவக்கூடிய இடம் வந்து பாத்ரூமு. அதனால் பாத்ரூமை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இதே இந்த லிக்விடை வச்சு பூஜை பாத்திரத்தையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணலாம். இது கூட வந்து ஒரு பொருள் வந்து சேர்த்து பூஜை பாத்திரத்தை வந்து க்ளீன் பண்ணணும். அடுத்த வீடியோவில் வந்து நான் அதை வந்து சொல்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் பூஜை பாத்திரத்தை வந்து க்ளீன் பண்ணீங்கன்னா பூஜை பாத்திரமும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இப்போ இந்த பைப்பையும் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் லிக்விடை வந்து இதில் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இந்த மாதிரி வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எடுத்திருக்கேன். இதில் வந்து ரொம்ப உப்புக்கரை அதிகமாக இருக்குது. இந்த பைப்பில் ஒரு சைடை மட்டும் நான் க்ளீன் பண்ணிவிட்டு நான் தண்ணி ஊற்றி காட்டுறேன். உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணுறது இடத்துக்கும் க்ளீன் பண்ணாத இடத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். க்ளீன் பண்ணது நல்லா வந்து பலான்னு இருக்குது, க்ளீன் பண்ணாதது அப்படியே உப்பு கரையாக இருக்குது. இப்போ இந்த பைப்பு ஃபுல்லாகவே வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி கழுவிட்டு நான் அதுக்கப்புறம் காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். பைப்பு நல்லா பளிச்சுன்னு பலான்னு இருக்குது. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பைப்பு புதுசு போல் இருக்குது. ரொம்ப உப்புக்கரெல்லாம் படிஞ்சு போய் இருந்துச்சுது அப்படின்னா இந்த லிக்விடை வந்து ஊற்றிட்டு ஒரு அரை மணி நேரம் டு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு நீங்கள் தேய்ச்சி பாருங்கள். பைப்பு அப்படியே புதுசு மாதிரியே இருக்கும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து நம்ம தேய்க்கணும்னு தேவையே இல்லை. இப்போ நான் பாத்ரூம் டைல்ஸு, செவரில் இருக்க டைல்ஸு, பைப்பு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ உங்ககிட்ட ஃபுல்லாக காட்டுறேன். பாத்ரூம் வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணதுக்கு முன்னாடியும் நான் உங்ககிட்ட காட்டியிருப்பேன் எப்படி இருந்ததுன்னு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நல்லா பளிச்சுன்னு பலான்னு இருக்குது பாத்ரூமு. நீங்களும் உங்கள் வீட்டு பாத்ரூமை இந்த மாதிரி வந்து லிக்விட் ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள். பாத்ரூம் நல்லாவே பளிச்சுன்னு இருக்கும். இதுக்காக கடையில் அதிகமாக காசு கொடுத்து விலையுயர்ந்த லிக்விடெலாம் வாங்கி க்ளீன் பண்ணணும்னு தேவையே இல்லைங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளே போதும் பாத்ரூமை நல்லா பளிச்சுன்னு ஆக்கிடலாம். இனிமேல் கடையில் கெமிக்கல் கலந்த லிக்விடெல்லாம் வாங்காதங்க, நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டு வாஷ் பேஷன் வந்து மஞ்சக்கரை படிஞ்சு போய் இருக்குது. இந்த லிக்விடை இப்போ எல்லா பக்கமும் நல்லா வந்து தெளித்து விட்டுக்கலாம். தெளித்து விட்டுட்டு இந்த மாதிரி க்ரீன் கலர் ஸ்க்ரப்பர் எடுத்துருக்கிறேன். இதை வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா ஒரு மாதிரி கோடாக விழுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி வந்து க்ரீன் கலர் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிக்கோங்க. லைட்டாக தேய்ச்சாலே போதுங்க. அதில் இருக்கிற மஞ்சக்கரை, அழுக்குக்கரை, உப்புக்கரை எல்லாமே போயிடும். நம்ம டெய்லி ஒரு நாளைக்கு இந்த வாஷ் பேஷனை ஒரு 10 வாட்டியாச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இதையும் ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. பாருங்கள், இப்போ நான் கழுவிட்டு காட்டுறேன் எவ்வளோ நல்லா பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து மஞ்சக்கரை படிஞ்சு போய் இருந்தது, இப்போ நல்லா பலான்னு இருக்குது. இனிமேல் வந்து கடையில் அதிக விலை கொடுத்து கெமிக்கல் கலந்த லிக்விடெல்லாம் வாங்காதங்க. இந்த ஒரு பொருள் இருந்தாலே போதுங்க, நம்ம வீட்டு பாத்ரூம் வந்து நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். இந்த மாதிரி பாத்ரூம் கிளீனிங் வீடியோலாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே க்ளீன் பண்ணி எடுத்திருப்பேன். நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கான இந்த கிளீனிங் டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.